ஹாய் விவர்ஸ், போன எபிசோடில் அம்பியரசர் பாடலிபுத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே கிளம்ப சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சாணக்கியர் பதட்டத்தில் நடந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மலைக்கேது சந்திரன் தன்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு மகத நாட்டுக்கு போனதை பத்தி புகார் சொல்லிட்டு இருக்காரு சாணக்கியர்கிட்ட. அந்த நேரம் பார்த்து சந்திரனும் வராரு. நீ மகத நாட்டுக்கு போனியா? அது மலைக்கேது மாதிரியே வேஷம் தரிச்சு போனியா? மகத நாட்டுல இருந்து வந்த திருமண அழைப்பதிலையும் எடுத்துட்டு போனியா? ஒன்னும் கேட்டுக்கிட்டே சந்திரனை அடிக்கிற. ஆமா, நான் போனேன். எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே மகன் நாட்டுல இருக்கிற மலையை காண்றதுக்கு தான் போனேன் அப்படிங்கிறாரு. கத்து கொடுத்த கல்வியையும் அவமதிச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடிக்கிறாரு. அதுக்கு 1-2 வழக்கம் போல என்றாரு சந்திரன். சட்டடி வாங்கி சந்திரனோட உடம்புல காயம் ஆனதை மலைக்கேது பாக்குறாரு. சந்திரன் அடிச்சு முடிச்சுட்டு மலைக்கேதுவை பார்த்து நீ பருவத்தக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. குற்றம் செஞ்சது அவன், நான் எதுக்கு கிளம்பணும்னு மலைக்கேது கேட்கிறாரு. உன்னை நான் கிளம்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்லி கொடுத்த பயிற்சியிலேயே குற்றம் செய்யக்கூடாது, துணைக்கு துரோகமும் செய்யக்கூடாது, ஒருத்தரை காட்டி கொடுக்கவும் செய்யக்கூடாது. ஆனா நீ அவனை காட்டி கொடுத்துருக்க, அதனால இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதுக்கு மலைக்கேது, நான் இங்கிருந்து போறேன், ஆனா நானு நிச்சயமா பழிக்கு பழி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது அங்கிருந்து கிளம்புறாரு. மலைக்கேது கிளம்பின உடனே சாணக்கியர் சந்திரனை பார்த்து சிரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே சந்திரனும் மகத நாட்டோட வரைபடத்தை காமிக்கிறாரு. எந்தெந்த இடத்துல ஆயுதம் இருக்குது, எந்த இடத்துல எல்லாம் பத்மானந்தனோட அறை இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்ட சாணக்கியர் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. இது சந்திரன் அதிர்ச்சியை பார்க்கிறாரு. மகத நாட்டோட மந்திரியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்நேரம் அரண்மனையோட பாதுகாப்பு அறையை எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருப்பாரு அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த காட்சியில மகத நாட்டோட அரண்மனை காமிக்கிறாங்க. அங்க மகத நாட்டு மந்திரி மகத நாட்டு அரண்மனை பாதுகாப்பு அறை எல்லாத்தையுமே நம்ம மாத்தி அமைக்கணும்னு சாணக்கியர் சொன்ன மாதிரியே சொல்றாரு. அவரோட பள்ளி அறையும் மாத்தி ஆகணும், ஆயுத இடங்கள் மாத்தி ஆகணும். ஏன்னா மலைக்கேது மாதிரி வேஷம் தெரிவிச்சுட்டு வந்தவர் அரண்மனையில இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தாரு. அதனால அரண்மனையில இருக்கிற எல்லா அறையுமே மாத்தி ஆகணும் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில குருகுலத்தை காமிக்கிறாங்க. அங்க அந்த வரைபடத்தை சாணக்கியர் எரிக்கிறாரு. இதை பார்த்த சந்திரன், நான் இந்த வரைபடத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீங்க எரிக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. வரைபடத்துல இருக்கிறது உனக்கும் மனப்பாடம், எனக்கும் மனப்பாடம், ஆனா 3ஆவது ஒருத்தனுக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த வரைபடத்தை எரிக்கிறாரு. இதை கேட்ட சந்திரன், அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம புருஷோத்தமனை பார்க்கணும் அப்படிங்கிறாரு சாணக்கியர். அடுத்த காட்சியில புருஷோத்தமனை காமிக்கிறாங்க. அவரு அலெக்சாண்டர்கிட்ட சண்டை போடுறதுக்காக தயாராகிறாரு. மகநாடு வேணா, அமைதியா இருந்திருக்கும், நான் அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாரு. சாணக்கியர், இந்த நேரத்துல வீரமா நீ செயல்படக்கூடாது, விவேகமா சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்காம புருஷோத்தமனும், நான் வீரன், கோலை இல்ல, முதல் முறையா ஒரு அண்டை நாட்டுல இருக்கிறவன் நம்ம தாய்நாடுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், இது பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாணக்கியர்கிட்ட ஆசை வாங்கிட்டு போருக்கு கிளம்புறாரு. ஆனா புருஷோத்தமன் அலெக்சாண்டர்கிட்ட சண்டையிட்டு தோல்வி அடைஞ்சிடறாரு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அலெக்சாண்டர் புருஷோத்தமனை பார்த்து, நீ போர்ல தோத்து போயிட்ட, இருந்தாலும் உன் கண்ணுல ஒரு கர்வம் தெரியுது அப்படிங்கிறாரு. அதுக்கு புருஷோத்தமன், தோல்வியை ஒப்புக்கொண்டாதான் அவனோட கண்ணு நிலத்தை பார்க்கும், ஆனா இந்த புருஷோத்தமன் கண்ணு நிலத்தை பார்க்கறதோட கண்ணை நிரந்தரமா மூடிக்கிறது தான் விரும்புவான் அப்படி புருஷோத்தமன் சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், உன்னைய எந்த மாதிரி நடத்தணும் நீ எதிர்பார்க்கிற அப்படி கேட்கிறாரு. ஒரு அரசர் மாதிரி நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமன் சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர் சங்கிலியால கட்டி போட்டிருந்ததை அந்த சங்கிலியை அவுத்து விடுறாரு. புருஷோத்தமனை கட்டி தழுவுறாரு. இதை பார்த்த அலெக்சாண்டரோட தளபதி, நீங்க எதுக்கு புருஷோத்தமனை மன்னிச்சு விட்டீங்கன்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், நம்மளுக்கு பாரத நாட்டு தான் முக்கியம், புருஷோத்தமன் எல்லாம் நம்மளோட இலக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த புருஷோத்தமனுக்கு அடுத்தது பெரிய அரசரா இருக்கிறது இங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரோட தளபதி மகத நாட்டு அரசர் தான் அப்படிங்கிறாரு. ஓகே வாஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.